அவர் என்ன கொடுத்தாரு? கொலை நடந்த 5 நிமிஷம், கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க, அதிரடி கைதுன்னு போடுறாங்க. அதிரடி கைது. அந்த காட்சிகள் வெளியாகுது. சிசிடிவி காட்சிகள் 2 நாள் வெளியாகுது. ஆமா, அதிரடி கைது. சரண்டர் ஆனவங்களா அதிரடி கைது. அதிரடி கைது பண்ணாங்களா? அதிரடி கைது பண்ணிட்ட பிறகு 8 பேர் வந்து புன்னை பாலு தலைமையில் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பிஃபோர் போலீஸ். என்னன்னு கொடுக்குறாங்க? ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயல் கொல்லப்பட்டதற்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் முக்கிய காரணம்ன்றதுனால அவரை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம். அதனால நாங்கள் சிபிஐ விசாரணை போறோம். நீங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டீங்க. அந்த சார்ஜ் ஷீட்டு நம்ம ஐயா கமிஷனர் ஐயா கொடுத்த பேட்டிக்கு முரணா இருந்தது. என்ன முரணா இருந்தது? சம்பவம் செந்தில், ரவுடி நாகேந்திரன், அதுக்கப்புறம் வந்து இன்ன பிற ஆட்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம். பொன்னை பாலுக்கு ஒரு நோக்கம், ஒரு நாகேந்திரனுக்கு ஒரு நோக்கம், நாகேந்திரனுக்கு ஒரு இன்டென்ஷன், சம்பவம் செந்திலுக்கு ஒரு இன்டென்ஷன், அப்புறம் அதுல இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு இன்டென்ஷன், அதுல சம்பந்தப்பட்ட பெண் ரவுடிகளுக்கு ஒரு இன்டென்ஷன். நீங்க இன்னொன்னு என்ன சொல்றீங்க உங்க சார்ஜ் ஷீட்லயே? ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில பணம் மாற்றப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் பரிமாறப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஹை செக்யூரிட்டி ஏரியாவா? ஆமா. ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ள வந்து ஒரு ரவுடி கும்பல் ஏன் மாத்துறாங்க? அவங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து ஒரு பயாஸ் இல்லாத ஒரு ஆள். ஆமா, சரிங்களா? அவருக்கு கட்சி கிச்சி ஆளு சாதி அதெல்லாம் இல்லை. அவர் இதே வந்து இவர் எம்எல்ஏவா இருந்தவரை கூப்பிட்டு என்ன பாடுபடுத்தினாருன்னு தெரியும். எல்லா வழக்குகள்ல என்ன அரசு வந்து தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவாரு, ஒரு தனிநபர் வந்து குற்றம் செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு தெரியும். அப்படிப்பட்ட நபரே இந்த வழக்குல நீங்க முறையா விசாரிக்கல, செல்வ பிறந்தகை போன்றவர்களை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? அதிமுக்கிய அவரு தான் இந்த டவுட்டை எழுப்புறாரு. அதிமுக்கிய இடங்கள்ல இந்த மாதிரியான நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற பியூரோக்ராட்ஸ் கொடுத்த வாக்குறுதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்கார். எங்க போன ஆட்சியில இந்த வழக்கை நடத்துவதற்காக மிக முக்கிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கு. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழகம் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் அம்பேத்கரை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய தோழர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நேற்று நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்கு, அந்த கொலை சம்பவத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தாங்க போன அரசு. இப்போ இந்த அரசு வந்து இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு ஓகே பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் வேணும்ட்டே திமுக எதிராக பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. திமுகவோட அமைச்சர்களாக இருந்தவங்க மேலே வேணும்ட்டே இப்போ குறைய சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்கலாம் பேசுகிறாங்க. ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் என்ன தோணும்? எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? தாவேக அரசுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் சிபிஐ கொடுத்தா என்ன, எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுத்தா என்ன, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஏன் சிபிஐக்கு போச்சுன்றது தான் முக்கியமான கேள்வி. இது நிறைய இடத்துல சொல்லியாச்சு. ஜூலை 6, 2024 அன்னைக்கு வந்து இதே ஜிஹெச் வாசல்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட அந்த போராட்டத்தில் நானும் பங்கெடுத்துட்டேன். நானும் முழக்கம் எழுப்பினேன். சிபிஐ விசாரணை கேட்டோம், அரசியல் படுகொலைன்னு முழங்கணும். ஏன் சிபிஐ விசாரணை கேட்டோம்? எந்த ஒரு முகாந்திரமே இல்லாமல் சிபிஐ விசாரணை கேட்டோமா? நாங்கள் தமிழ்நாடு அரசை நம்பாமலே கேட்டோமான்னு கேட்டால் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு கேட்டதுக்கு மிக முக்கிய காரணம் அன்றைக்கு சென்னை மாநகர ஆணையராக இருந்தவருடைய ப்ரெஸ் மீட். அவர் என்ன கொடுத்தாரு? கொலை நடந்த 5 நிமிஷம், கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க, அதிரடி கைதுன்னு போடுறாங்க. அதிரடி கைது. அந்த வெளியாகுது. சிசிடிவி காட்சிகள் 2 நாள் வெளியாகுது. ஆமா, அதிரடி கைது. சரண்டர் ஆனவங்களா அதிரடி கைது. அதிரடி கைது பண்ணாங்களா? அதிரடி கைது பண்ணிட்ட பிறகு 8 பேர் வந்து புன்னை பாலு தலைமையில் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பிஃபோர் போலீஸ். என்னன்னு கொடுக்குறாங்க? ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயல் கொல்லப்பட்டதற்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் முக்கிய காரணம்ன்றதுனால அவரை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம். ஸோ டேக்கிங் ரிவெஞ்ச் டு வந்து ஆற்காடு சுரேஷ் மர்டர் வந்து அவங்க வந்து பழி வாங்கியிருக்காங்க. இதுதாங்க ரீசன். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இதுதான் அன்னைக்கு இருந்த சொல்லப்பட்டுச்சு. வேற எந்த காரணமும் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம்.
2 மணி நேரத்துல அலசி ஆராய்ஞ்சிட்டோம், 8 பேரை விசாரிச்சுட்டோம். நாங்க நோ, வேற எந்த இதுவுமே இல்லை, இதுக்கு மேலே இதை நீங்க வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க வந்து எல்லாம் விசாரணை அதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற பிறகு ஒரு டீம் போடுறோன்றாங்க, விசாரிக்க ஒரு டீம் போடுறோம். அப்ப நீங்க வந்து ப்ரீ கன்சீவ் நோஷன்ல நீங்க வழக்க முடிச்சிட்டீங்க, முன் கருத்து நிலையோட இதுதான் காரணம், இதுதான் இதுன்னு பிரஸ்ல வேற அறிவிக்கிறீங்க. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பயாஸ் வந்துருச்சு. அப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு தார்மீகம் இல்லை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு. அதனால எங்களுக்கு முகாந்திரம் எழுந்துருச்சு. அதனால நாங்க சிபிஐ விசாரணை கோரோம். நீங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டீங்க. அந்த சார்ஜ் ஷீட்டு நம்ம ஐயா கமிஷனர் ஐயா கொடுத்த பேட்டிக்கு முரணா இருந்தது. என்ன முரணா இருந்தது? சம்பவம் செந்தில், ரவுடி நாகேந்திரன், அதுக்கப்புறம் வந்து இன்ன பிற ஆட்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம். பொன்னை பாலுக்கு ஒரு நோக்கம், ஒரு நாகேந்திரனுக்கு ஒரு இன்டென்ஷன், சம்பவம் செந்திலுக்கு ஒரு இன்டென்ஷன், அப்புறம் அதுல இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு இன்டென்ஷன், அல்ல சம்பந்தப்பட்ட பெண் ரவுடிகளுக்கு ஒரு இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன்லாம் எங்கெங்க மீட் அவுட் ஆச்சு? ஒரு காமன் இன்டென்ஷனா எப்படி ஆச்சு? அந்த காமன் இன்டென்ஷனை உருவாக்குனர் யாரு? ஒரு கான்ஸ்பிரசி வரீங்க, 120B ஒரு அஃபென்ஸ் கொண்டு வரீங்கன்னா சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். 8 பேர் அசைலண்ட்டுக்கு நீங்க வாங்கி தரீங்கன்னு கூட வச்சுப்போம், மீதி 20 பேருக்கு நீங்க எப்படி அஃபென்ஸ் ப்ரூவ் பண்ணுவீங்க? முடியாது. ஓகே. நீங்க இன்னொன்னு என்ன சொல்றீங்க உங்க சார்ஜ் ஷீட்லயே? ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில பணம் மாற்றப்பட்டிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் பரிமாறப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஹை செக்யூரிட்டி ஏரியாவா? ஆமா. ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ள வந்து ஒரு ரவுடி கும்பல் ஏன் மாத்துறாங்க? அவங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அப்ப அந்த ஹை செக்யூரிட்டி ஏரியாவை தேர்ந்தெடுத்தது யாரு? அதை சூஸ் பண்ணது யாரு? அங்க மாத்திக்கலான்னு முடிவெடுத்தது யாரு? இதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? நீங்க சொன்ன காரணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரிப்பா, சம்பவம் செந்திலுக்கு இருக்கக்கூடிய காரணம் இருக்கட்டும், நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய காரணம் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரணம் தான் ரைட்டு. இந்த காரணத்தை ஒரு காமன் மோட்டிவ்க்கு அரைவ் பண்ணது யாரு? எங்க சீக்வன்ஸ் மிஸ் ஆகுது இதுலயே. அப்ப இதுலயே 120B எப்படி மேட் அவுட் ஆகும்? ஆனா தானே இவங்க மேல தண்டனை வாங்கி பண்ண முடியும். சரி, 8 அசைலண்ட்டுக்குனாச்சு இவங்க எதுனா பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. எல்லாரும் ஆதாரத்தையும் வெளில போட்டீங்க. ஐடி பரேடே நடத்தல. வெரி ஃபண்டமெண்டல் கிரிமினல் ஜஸ்டிஸ் குற்றவியல் சட்டத்துல ஐடி பரேட் நடத்துனீங்களா? நடத்தவே இல்லை. அதுக்குள்ளதான் நீங்க தான் எல்லாத்தையும் போட்டீங்களே. இவர்தான் பொன்னை பாலு, இவர்தான் திருவேங்கடம், இவர்தான் சோன்சோ, இவர்தான் சோன்சோன்னு 8 பேருக்கு ஃபாண்ட் மாறாம எல்லாம் பத்திரிகை கொடுத்தது இந்த போலீஸ் தானே, திமுக போலீஸ் தானே. எல்லாம் பத்திரிகையும் கொடுத்துட்டு ஒருத்தனை போட்டும் தள்ளுன. ஏன்னா அவனுக்கு உண்மையான காரணம் தெரியும் போல. அதுக்கப்புறம் சிசிங் ராஜாவை போட்டு தள்ளினீங்க. ஏன் போட்டு தள்ளினீங்க? தப்பிக்க பார்த்தாங்க. சிசிங் ராஜாவுக்கும் அந்த 3 எழுத்து வட சென்னை முக்கிய பிரமுகருக்கும் என்ன தொடர்பு? சிசிங் ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த பனியா வர்க்கம், அதோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய வட சென்னையின் அந்த 3 எழுத்து முக்கிய பிரதிநிதி, பெரும் அதிகாரம் படைத்தவர், சென்னையிலே ஒரு பெரிய இதுவா இருந்தவர், இன்னைக்கு கதறாரு. அது வேற. ஆமா, யாருன்னு நேர்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் யார் விசாரிக்கிறது? சிசிங் ராஜா என்கவுண்டரை ஏன் விசாரிக்கல? திருவேங்கடத்தோட என்கவுண்டர் பின்னாடி இருந்த காரணம் என்ன? ஏன் கொல்லப்படணும் இவங்க 2 பேர்? இந்த சார்ஜ் ஷீட் வச்சுட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா 28 பேருமே விடுதலை ஆவாங்க. என்ன சொல்றீங்க? இது நான் சொல்லல, சட்டம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இது ஏன் கருத்து கூட கிடையாது. ஓகே. 28 பேருமே விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவருடைய பார்வை என்ன? எஸ், இந்த விசாரணை முறையாக நடக்கவில்லை. ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து ஒரு பயாஸ் இல்லாத ஒரு ஆள். ஆமா, சரிங்களா? அவருக்கு கட்சி கிச்சி ஆளு ஜாதி அதெல்லாம் இல்ல. அவர் இதே வந்து இவர் எம்எல்ஏவா இருந்தவரை கூப்பிட்டு என்ன பாடுபடுத்தினாருன்னு தெரியும். எல்லா வழக்குகள்ல என்ன அரசு வந்து தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவாரு, ஒரு தனிநபர் வந்து குற்றம் செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு தெரியும். அப்படிப்பட்ட நபரே இந்த வழக்குல நீங்க முறையா விசாரிக்கல, செல்வ பிறந்தகை போன்றவர்களை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? அதிமுக்கிய அவரு தான் இந்த டவுட்டே எழுப்புறாரு. அதிமுக்கிய இடங்கள்ல இந்த மாதிரியான நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற பியூரோக்ராட்ஸ் ஏன், ஒரு ஹை செக்யூரிட்டி பிளேஸ் ஏன் இதுல இன்வால்வ் ஆகுது? காசு 60 லட்சம் 40 லட்சமோ 60 லட்சமோ அது ஏன் வந்தது? அது கொடுத்தது யாரு, கொண்டது யாரு? செல்போன் வந்திருக்கு, வெடிகுண்டு வந்திருக்கு, ஆர்ம்ஸ் வந்திருக்கு, துப்பாக்கி வந்திருக்கு.
இப்ப எந்த காரணமும் இல்லாம இப்படி இதுதான் ஒரு சின்ன காரணம்னு சொல்லி இது சார்ஜ் ஷீட் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இதை இந்த இந்த ஐயங்கள்லாம் எழுப்புனாங்க. இன்னொன்னு, இந்த சார்ஜ் ஷீட்லயே ஒரு முக்கியமான விஷயம் இந்த போலீஸே சொல்லுது. நாகேந்திரன் வழிகாவல்ல போகும்போதுதான் ஒரு உணவகத்துல வச்சு அந்த கொலைக்கான திட்டத்தையே தீட்டுறாருன்னு. அப்ப வழிகாவல்ல இருந்தவங்களோட நாலேஜ் இல்லாம பண்ணிருக்க முடியுமா? அப்ப இத அனுமதிச்சது யாரு? வழிகாவல்ல போனவங்களுக்கு இதை நீங்க அலோ பண்ணுங்கன்னு சொன்ன அந்த முக்கிய அதிகாரி யாரு? அந்த முக்கிய அதிகாரிக்கு உத்தரவு கொடுத்த முக்கிய அமைச்சர் யாரு? இவ்வளவு லிங்க் இருக்கா? இவ்வளவு லிங்க் இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். இருக்குதான்ன்றது இல்ல. ஒரு அதிகாரி இவர் ரவுடி கிடையாது, ஆனா ஆம்ஸ்ட்ராங் ரவுடி கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை எக்ஸ்பிரஸ் தெரியல ரவுடின்னு போட்டதுக்கு அவங்க இதே எழும்பூர் நீதிமன்றத்துல அவங்க தண்டனை பெற்றாங்க. ஆமா, எழும்பூர் நீதிமன்றம் பண்ணுச்சு அதை. நீங்க இன்னைக்கு கூலி வாங்கிட்டு பேசுறானுங்களா, பத்திரிகையாளரே கிடையாது. ஆமா, முன்னாள் அரசு ஊழியர் செந்தில்வேல் அவர் பத்திரிகையாளர் கிடையாது, அவர் ஒரு அரசு ஊழியர். முன்னாடி அரசு ஊழியரா இருந்தார், அவரை பத்திரிகையாளர்னு போடக்கூடாது, முன்னாள் அரசு ஊழியர். இன்னைக்கு அரசு ஊழியர் இல்ல, இன்னைக்கு பத்திரிகையாளர் இல்ல, முன்னாள் அரசு ஊழியர் கூட இல்ல, ஒப்பந்த ஊழியர், அரசு ஒப்பந்த ஊழியர், கான்ட்ராக்ட் லேபர். ஆனா அவர் பத்திரிகையாளர்னு போட்டுப்பாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒரு அந்த யாரு, ஒரு இவரு நம்ம தாமோதர் பிரகாஷ் மேனன். ஏன் ஜாதிலா சொல்றீங்க? எனக்கு தெரியல, ஆனா அவர் நாயரா ஏதோ ஒண்ணு இருக்கிறாரு. அவருக்கு தமிழர்கள்னாலே பிடிக்காது, அதுக்கு மேல ஒரு வெறி உண்டு தமிழர்களால, வன்மம் உண்டு. வன்மம். ஆனா அவரு எங்கெங்க என்ன வாங்கினாரு கொன்னாரு அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் எந்த ஜெயில இருந்தாரு, எந்த ஸ்டேஷன்ல இருந்தாரு, அதெல்லாம் ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் மீது பண்ண அவதூறு பரப்புரை இருக்குல்ல, மோசமானது. அது நடந்த அரசியல் படுகொலையை தாண்டி அது இன்னும் கூடுதல் வலி ஏற்படுச்சு. எதுக்கு இதை பண்ணாங்க? அன்னைக்கு இருந்த அந்த 3 எழுத்து ஐடி நிறுவனம் அது என்ன நரேட்டிவ் செட் பண்ணுச்சு, அதுக்குள்ள வேலை செஞ்சவங்களாம் எனக்கு தகவல் சொன்னான். அண்ணா இதெல்லாம் நடந்ததுன்னு மீடியா ஹேண்ட்லிங்ல இருந்தவங்க எனக்கு சொன்ன தகவல். எந்த செய்தி எப்படி போடணும், புதிய தலைமுறைக்கு யார் கால் பண்ணுவா, இந்த சேனலுக்கு யார் கால் பண்ணுவா, நான் பொய் சொன்னேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு நான் ஜெயிலுக்கு போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இது உண்மை. நீங்களாம் நியாயப்படி பார்த்தா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியை திட்டின உடனே அந்த பாத்தீங்களா உயர்நீதிமன்றம் பூவை ஜெகன்மூர்த்தி என்ன மொக்க பண்ணுச்சு, அவருக்கு இது வேணும் தான் பண்ணணும் தான் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதே ஜஸ்டிஸ் வேல்முருகன் தானே இந்த கொடுத்தாரு, உங்களை பூன்னு துப்பாம பண்ணார்ல, அதுக்கு என்ன? அப்ப இது ரவுடி கொலை இல்லைன்னு தானே அர்த்தம். இது ஒரு ஆறுதலுங்க எங்களுக்கு. ஜூலை 6 வாங்கின தடியடிக்கு கிடைச்ச ஆறுதல் இல்ல. இன்னைக்கு இந்த அரசு இந்த முடிவு எடுத்திருப்பதற்கான பின்னணி நீங்க என்னெல்லாம் கருதுறீங்க? வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், அதான் கேட்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார். எங்க போன ஆட்சியில இந்த வழக்கை நடத்துவதற்காக மிக முக்கிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுங்க? எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கு. உங்களுடைய சதுர நிறுவனங்களுக்காக என்னென்ன பண்ணீங்க? எல்லாம் கோட்வேர்ட்ல தான் சொல்லுவேன். ஆமா, நல்லதுதான். மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புத்திசாலிகள். இன்னைக்கு இது உண்மையிலே ஒரு ஆறுதல் தான், பெரிய ஆறுதல். இல்லை, இது குறித்து திரு ஆனந்த் அவர்கள் அவர் ஒரு பேட்டியும் கூட ப்ரெஸ் மீட்டை கூட கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு திமுக முன்னாள் அமைச்சர்கள் பேர்லாம் கூட பயன்படுத்துகிறாரு. அதனுடைய உட்பொருள் என்ன, நோக்கம் என்ன, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது நியாயமான நோக்கம் தான். ஏங்க, ஒரு முக்கிய பிரமுகர்கள் இல்லாமல் இது போன்ற கொலை, த மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன் இட் செல்ஃப். ஒரு நபரை ஒரு ரவுடி எப்படி கொலை பண்ணுவாங்கன்னு நாங்கள் பல மர்டர் கேஸ் பார்த்துருந்தாலும் தெரியும். ஓகே, எப்படி பண்ணுவாங்க? ஒரு எதிரி எங்க பலவீனமா இருப்பானோ அந்த இடத்துல அந்த எதிரியை போட்டு தள்ளணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். ஒரு எதிரி எங்க பலமா இருக்கிறானோ அங்க அவனை தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உண்மை. எதிரினா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுது. அப்ப இங்க யாரு இந்த 8 பேருக்கு எதிரி? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதிரியா இருந்திருக்காங்க. அவர் எங்க பலமா இருக்கிறவரு? அவர் ஏரியாவில் வடசென்னையில அவர் தான் பலமா வடசென்னையில அவர் கிட்ட நெருங்குறதுக்கு கூட ஒருத்தன் யோசிப்பான். ஆமா. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான், அங்கிருந்து தப்பிச்சு போனோன்ற தைரியம் கொடுத்தது யாரு? அங்க போட்டு தள்ளினாலும் நீ மாட்டிக்க மாட்டேன்னு தைரியம் கொடுத்தது யாரு? கண்டிப்பா மிகப்பெரிய அதிகாரம் தான் பண்ண முடியும்.
இதெல்லாம் முக்கியமான சந்தேகம்ல. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்காம இது ஒரு பியூரோக்ராட் மைண்ட் தான் செய்ய முடியும். இந்த எக்ஸிகியூஷன், இந்த யோசனையே, இந்த ஸ்கெட்சே. அப்ப இதை பத்திலாம் எதுவுமே விசாரிக்காம, சரிப்பா நீங்க இங்க இருந்து வந்து கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் G3ல தான் வந்து சரண்டர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதிரடி கைது G3ல தான் நடக்குது. அந்த அதிரடி கைது இடைப்பட்ட தூரத்துல என்ன நடந்தது? எங்கேயுமே சிசிடிவில பதிவாகல. எல்லா சிசிடிவியும் போட்டீங்க, மக்களுக்கு வந்து டிராமா ஏற்படுத்தினீங்க அந்த வெட்டி போட்ட காட்சியை போட்டு. மாண்புமிகு நீதியர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை வந்து குவெஸ்டின் பண்ணாரு, தமிழ்நாடு அரசை கண்டிச்சாரு. தமிழ்நாடு போலீஸை கண்டிச்சாரு. ஏங்க எப்படிங்க ரிலீஸ் ஆச்சு, உங்களோட நோக்கம், இதன் மூலம் நீங்கள் சொல்ல வரும் செய்தி என்னன்னு கேட்டாரு. வேற ஒரு வழக்குல இதன் மூலம் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? எவனோ வராதீங்கன்னா, வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பத்தையா வெட்டி போடுவோம்னு சொல்றாங்க. அதுதான் செய்தியா இருக்க முடியும். எதுக்குங்க அந்த வீடியோ எதுக்கு வரணும்? முதல்ல இல்ல, ஒரு பெரிய தலைவர் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. வெட்டிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியல. வெட்டிட்டாங்க. நாங்க அந்த கொலை செய்த முறையில் யாருக்குன்னா எதனா ஐயா இருக்கா? இல்ல வெட்டல, போலீஸ் அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றோமா? இல்ல கடத்தி போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சு கொண்டாங்கன்னு சொன்னோமா? இல்ல, வெட்டினவங்க பார்த்தா சாட்சி இருக்கு. பெரம்பூர்ல அந்த இந்த ஸ்ட்ரீட்ல தான் வெட்டுறாங்க. அவர் வீட்டு வாசல்ல வச்சு வெட்டுறாங்க. அதுல யாருமே எந்த ஐயமும் சொல்லியே. நான் ஏன் பார்க்கணும்? முதல்ல எதுக்கு மீடியா ட்ரையல்? நீ எல்லாரையும் பார்த்து கேட்குற, மீடியா ட்ரையல் பண்ணாதானே? போலீஸ் தானே மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது? அவன் ஆரம்பிச்சு வைக்கிறான். நீ தான் ஆரம்பிச்சு வைக்கிற. அதுக்கப்புறம் வந்து சரியா அதே வகுப்புல இருக்கிற ஒருத்தரை ஆணையரா போட்டா மக்கள் அமைதியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். அவரு வந்த உடனே ரவுடிகளுக்கு தெரியும் மொழியில் நான் வந்து பேசுவேன். அதுக்கப்புறம் ஐயோ மனித உரிமை ஆணையத்துல போயிட்டு நான் தெலுங்கு கன்னடம் உருது சொன்னேங்க அப்படின்னு போயிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்ச. ஏகப்பட்ட என்கவுண்டர் பண்ண. என்கவுண்டர் பண்றதுக்காகவே கூப்பிட்டு வந்தாங்க. என்கவுண்டர் பண்றதுக்காகவே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, இதுல யாரை போட்டா கேள்வி கேட்க மாட்டாங்க? அந்த வகுப்புல இருந்தே ஒருத்தரை போடுவோம். ஏவனா எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். உங்க ஆளை வச்சு உங்க கேஸை மூடுறேன் பாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆமா, அது இப்ப நடக்கல. இப்போ சிபிஐ கிட்ட போச்சு அப்படின்னா இது வந்து என்ன மாதிரியான திசையை நோக்கி பயணிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ 2 விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ சிபிஐ கிட்ட போச்சுன்னா அதில் வேற ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் உருவாகலாம், அப்போ திட்டமிட்டு திமுக எதிராகவோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணப்படலான்ற ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்களே. ஆல்ரெடி இவங்க வந்து இது இப்படிதான் போவோன்னு பயந்துட்டாங்க போல. அதனால இப்பயே ஒரு பிட்டை போட்டு வைப்போன்னு போடுறாங்க. இல்லைங்க, பொதுவாக சிபிஐ கருத்தானங்க திமுகவுக்கு இருக்கு. அப்ப ஏன் மற்ற திருபுவனம் அஜித் வழக்கு எதுக்கு சிபிஐ கொடுத்தீங்க? அது இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் மர்டர், அது ஒரு அரசு நிகழ்த்திய படுகொலை. ஏன் மற்ற விஷயங்கள்ல சிபிஐ விசாரணை கேக்குது திமுக? உங்களுக்கு தேவைன்னா கேட்பீங்க, அப்ப வராத ஒன்றிய அரசு. ஏன் பதறீங்கன்ற? உங்க மேலதான் எந்த இதுல அவ்வளவு. நீங்க தான் சார் பெரிய லீகல் விங்ல சார் உங்ககிட்ட. ஆமா, மிகப்பெரிய லீகல் விங்ல உங்களை கைது கூட பண்ண முடியாதுல்ல, ரிமாண்டே ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளில வருவீங்களா? உங்களாலதான் யாருமே தொட முடியாத இடத்துல நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப எதுக்கு இந்த பயம்னு கேட்குறேன். இந்த பயமே என்ன மறைமுகமா சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இப்பயே வந்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொன்று முக்கியமான விஷயத்த சொல்றேன். இதுல வந்து இது வந்து ஒரு முதற்கட்ட ஒரு ஆறுதல் தான். இதுல மகிழ்ச்சி அடைகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஆறுதல். மக்கள் வரி பணம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, அதான் அது ஒரு ஆறுதல். இன்னொரு ஆறுதல், எனக்கு நான் என்ன விசாரணை கேட்டேன்னா அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதன் பிறகு மாநில அரசு இதில் தலையிட வேண்டிய அவசியம் இருக்காது. சிபிஐ தான். நான் என்ன சொல்றேன், இதே சார்ஜ் கூட ஏத்துட்டு போன சிபிஐ. அப்ப சிபிஐ வந்து சொன்ன, ஆனா நாங்க அப்ப ஏத்துக்கிறோமா இல்லையான்றதா அது வேற கேள்வி. ஆனா இதுல வந்து ஒரு முறையான விசாரணை நடக்கணும். இதுல வேற நெக்ஸஸ் இருக்கு. அதை வந்து தமிழ்நாடு போலீஸால விசாரிக்கவும் முடியாது. அந்த நெக்ஸஸ் அது இவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை நீங்க வந்து கேள்விக்குறியாக்குறதா மாறாது. யார் மேல? இப்போ தமிழக தாவேக அரசு மேல ஒரு நம்பகத்தன்மையை நீங்க கேள்விக்குள்ளாக்குற மாதிரி மாறாதா? ஏன்னா இன்னைக்கு அவங்க முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டிபிஎஸ்சிக்கு போறாங்க. இதுல வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கூட சரி இருந்திருக்கலாம். மேபி ஒரு வேற மாதிரியான இன்னொரு இந்த சார்ஜ் ஷீட்டை செட் பண்ணாம இதுல இருந்து கூட இன்னொன்னு சில விசாரணை முறைகள். ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான இது இல்லைன்னும் போது சிபிஐக்கு போயிருக்கு. இதுதானே நம்ம கேட்டது. இது ஏதோ வந்து ஃபேஷன் கிடையாதுங்க. சிபிஐ விசாரணை கேட்கறது ஃபேஷன் இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. கமிஷனரோட பேட்டியில் ஆரம்பிச்சு உங்களுடைய என்கவுண்டர்ஸ்லேருந்து நீங்கள் வெளியிட்ட வீடியோக்கள்ல இருந்து நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்பிய மறைமுக அச்சுறுத்தல், நீங்கள்லாம் மிரட்டினீங்க தலித் மக்களை. தமிழ்நாடு போலீஸ் தலித் மக்களை மிரட்டுச்சு. அந்த வீடியோவை வெளியிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரோட்டில் போட்டு வெட்டி போடுவோன்னு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்க. அந்த மன உளைச்சல் செஞ்சது அதை வந்து ஒரு மென்டல் ட்ராமா ஏற்படுத்தினீங்க. போராட எவனோ வராதிங்களா, இங்கே பார் என்ன நடந்ததுன்னு பார். எங்களை மாதிரி ஆட்கள்ல நடு ரோட்ல போட்டு அடிச்சு அந்த வீடியோவை போட்டதுக்கான காரணமும் அதுதான். யாரும் வரக்கூடாது, யாரும் எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ண வராத.
ஒரு பஸ் உடஞ்சுதாங்க அன்னைக்கு. கண்ணியமா போராட்டம் பண்ணோம். கண்ணியமான வந்து இது கூட நடக்கல, இறுதி மரியாதை கூட. கலைஞருக்கு போய் வாதாடினாரு எங்க ஐயா வில்சன், மூத்த வழக்கறிஞர். கண்ணியமான முறையில் அடக்கம் பண்ணணும். கிண்டியில அடக்கம் பண்றது கண்ணியம் இல்ல, மெரினால பண்ணாதான் கலைஞரின் கண்ணியம் காக்கப்படும். ஒத்துக்கிறேன். ஒரு இந்த தமிழ்நாட்டுக்காக ஒரு 60 ஆண்டு காலம் உழைச்சவரு, ஒரு முக்கியமான இடத்துல அவரை அவர் பூத உடலை இறுதி மரியாதை செய்யறது தான் அவர் கண்ணியம். ரைட். ஏன் கண்ணியம் அங்க இருக்கு? நகரத்துக்கு வெளில இருக்கிறேன், என் மக்களும் நகரத்துக்கு வெளில இருக்கிறான், உடலும் நகரத்துக்கு வெளியே. ஆமா, அவருக்காக இருந்த தலைவர்களும் நகரத்துக்கு வெளியே. அப்படி ஒரு பேரே இந்த வரலாறே இங்க இருக்கக்கூடாதுன்னு. மேற்கொண்டு யாரெல்லாம் இதுல வந்து உள்ள இழுக்கப்படுவாங்க, சிக்கலுக்கு உள்ளாவாங்க, குற்றவாளிகளா இதெல்லாம் சொன்னல, அவங்களாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க, படணும். என்னங்க இப்படிலாம் சொல்றாங்களே? சிசிங் ராஜா என்கவுண்டரை விசாரிக்கணும், என்கவுண்டர் பண்ண அதிகாரிகளை விசாரிக்கணும், அது முறையான என்கவுண்டர் தானே விசாரிக்கணும். அது எப்படி எல்லாரும் கூட்டு போவாங்க, ஐயா ஆயுதத்தை காட்டுறேன்னு உடனே தோண்டி எடுத்து சதாக்குன்னு எடுத்து ஜெய்சங்கர் மாதிரி இப்படி திருப்பி சுடணும்னு பார்த்தாங்க. உடனே நாங்க டக்குன்னு எடுத்து இவர் வந்து அதிரடி இந்த மாதிரி எடுத்து சுட்டுட்டாரு. அதுக்கு போனவர் ஒரு மைனாரிட்டி. எப்படிலாம் சூஸ் பண்றாங்க பாருங்க, ஆளுங்க சூஸ் பண்றது. ஆமா, மைனாரிட்டி, தலித் போலீஸ் அதிகாரிகள் பாவம், அவங்களும் பாவம். அவங்க சிஸ்டம்ல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாதி மதமே கிடையாது. அவங்களுக்கு மைனாரிட்டியும் சாதி பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான். ஒரு முஸ்லீம் போலீஸ் அதிகாரி மதம் பார்த்து வேலை செய்ய மாட்டார். உண்மைதான். ஒரு தலித் போலீஸ் அதிகாரி தலித்தாவும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா மத்த போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்தந்த சாதியா வேலை செய்வாங்க. ஆமா, நல்ல வேலை செய்வாங்க, நல்ல வேலை செய்வாங்க. இது சிஸ்டம் ஒரு பிரச்சனை தான். சொல்லி இதுதான் சிஸ்டம், இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் இதுதான். அதுதான் இயங்குச்சு, அதுதான் இப்படி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த நீதிக்கான போராட்டத்தில், நெடும் போராட்டத்தில் 2 வருஷம் ஆயிட்ட பிறகு ஒரு சின்ன ஆறுதல். பட் ஆறுதல் நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டாக, சின்ன ஆறுதல் தான். நிறைவாக என்ன ஒரு கேள்வினா, எப்போதுமே சிபிஐக்கு போனதெல்லாம் வந்து எத்தனை வந்து தீர்வு கிடைச்சிருச்சு, எத்தனை தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டாங்க, எத்தனை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்கன்ற கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இதை மேற்கொண்டு துரிதப்படுத்தவோ, விரைவுபடுத்தவோ, முடுக்கிவிடவோ உங்களை போன்ற நபர்கள் செய்ய போகிற காரியம் இல்லை. நல்ல வழக்கறிஞர் அணி இருக்கிறாங்க. நம்ம தான் இல்லை, அவங்க ஏற்கனவே வழக்கை நடத்திட்டு இருக்கவங்களே இருக்கிறாங்க. அவங்க வழக்கை வந்து விரைவாக நடத்துவாங்க. இவங்க ஆனந்த் அவர் தரப்புல இருக்கிறாங்க, அன்னி பொற்கொடி அவங்க தரப்புல வந்து ஒரு பெரும் வழக்கறிஞர் படை இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து வழக்கை வந்து ஒரு புரிதலோட சேர்ந்து, ஏன்னா எல்லாருக்குமே நோக்கம் இதுல நீதியை பெறணும், உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இதுதான் எல்லாருக்கும் தண்டனை. உண்மை குற்றவாளிகள் அறியப்படணும். இது ஏவல் நாய்களா கூட இருக்கலாம், சரிங்களா? இந்த ஏவல் நாய்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏவிய நாய்கள் யாருன்னு பார்க்கணும், சரிங்களா? அதனால அந்த விஷயம் ஒன்று இருக்கு. அதனால இதை வந்து ரொம்ப விஜிலண்டா வாட்ச் பண்ணுவோம். சிபிஐ கொடுத்துறதுனால சிபிஐ எல்லாம் இதையும் நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த விசாரணையை வந்து ஒரு ஆய்வுக்குட்படுத்தி இந்த சார்ஜ் ஷீட்னால ஒரு பயன் இல்லை அப்படின்னு சொன்னோமோ, அந்த பார்வை இருந்த எங்களுக்கு அதே பார்வை இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு தான் வந்து பயாஸ்லாம், எங்களுக்கு பயாஸ் இல்லை. எங்களுக்கு நீதி கிடைக்கணும், பார்க்கலாம். நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து சிபிஐ நிறைவேற்றுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது அட் த சேம் டைம் தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குது அப்படின்னு. எங்களுக்கு நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. இந்த நீதிக்கான போராட்டம் வந்து நிச்சயம் எல்லோரோட சேர்ந்து மக்களாக தொடரும். ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப நன்றி.